வெல்கம் பேக் டு ஃபயர் டெக். இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ட்ரில் மிஷின் கஸ்டமர் நார்த் ஒர்க்கிங் சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. அதாவது ட்ரில் மிஷின் நம்ம ஆன் பண்ணி பார்த்த உடனே உள்ளேருந்து புகை வர ஆரம்பிச்சிருச்சு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சுவிட்ச் நல்லா இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு அதனால் நம்ம பேக் சைடில் இருக்க ஃபுல் ஸ்க்ரூவை ஓப்பன் பண்ணிடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா பேக் சைடில் ஃபுல் கார்பன் சிஸ்டம் எல்லாமே சரி அங்கே தான் வந்திருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம அதை ஓப்பன் பண்ணி செக் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஃபுல்லாகவே தெரிஞ்சிடும். இப்போ கார்பன் எந்த ஒரு மெல்ட்டிங்கும் இல்லை, பட் கார்பன் அதில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. அதனால் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பீஸ் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அதாவது அந்த இடத்துல ஆர்மிக்சர் இருக்கும். ஆர்மிக்சர் கிட்ட பர்னிங் ஆயிருந்துச்சுனாலும் கூட, இல்லை மோட்டர் போயிருந்தாலும் கூட அந்த மாதிரி ஆயிருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட்டை ஓப்பன் பண்ணிடலாம். இதில் நம்ம ஓப்பன் பண்ணி கழட்டினோன்னே பார்த்தீங்கன்னா ஆர்மிக்சர் நீட்டாகவே இருக்குது, எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. பட் ஆர்மிக்சருக்கு மேலே இருக்க பேரிங் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கட் ஆகி போய் கிடக்குது. அந்த பேரிங் என்ன யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த பேரிங் ரவுண்டு, அதாவது சர்க்கிள் ஆகிறதுக்கு, அதை சுற்றுறதுக்கு அந்த பேரிங் தான் ஃப்ரீயாக ஹெல்ப் பண்ணும். பட் அது பேரிங்குள்ளே இருக்க பால்ஸ் எல்லாமே சரி தனித்தனியாக கழண்டு வந்துருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரிங் அந்த இடத்துல ஸ்டாப் ஆகி நிற்கிறதுனால மோட்ரு லோடு கொடுக்கும், பேரிங் ரொட்டேட் ஆகாது. அதாவது ஆர்மிக்சர் ரொட்டேட் ஆகாதனால பேரிங் ஃபுல்லு ஸ்மூத் இல்லாதனால பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்மோக் வர ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கண்டினியூவாக அதே மாதிரி போர்டு, அதாவது அந்த மோட்ரு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பர்ன் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக கார்பன் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு தடவை மோட்ரு செக் பண்ணிடலாம். அதாவது மோட்ரு காயில் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. நம்ம மோட்டர் செக் பண்ணுறதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஆன் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து ஸ்மோக், அதாவது புகை வந்துச்சு. அந்த காரணத்தினால தான் நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம் மோட்டரை. மோட்டர் செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் மட்டும் இருந்துச்சுன்னா போதும். இல்லை மல்டிமீட்டர் இல்லாட்டி உங்களுக்கு கண்டினியூட்டி டெஸ்டர் இல்லை 110ல் நீங்கள் செக் பண்ணாலும் பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா கார்பன் நம்ம ஓப்பன் பண்ணுறப்பே தெரியும், அந்த இடத்துல பால்ஸ் எல்லாமே பொடி பொடி ஆகிருக்கு. அதாவது பேரிங்கில் இருக்க பால்ஸ் எல்லாமே தனித்தனியாக விழுந்துருச்சு. அது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிமீட்டரில் உங்களுக்கு பஸர் மோடில் செட் பண்ணிவிட்டு வோல்டேஜ் நம்ம அதாவது வேல்யூ செக் பண்ணணும். காயிலுடைய வேல்யூ எந்த அளவுக்கு வருது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். காயில் ஓடிய வேல்யூ பார்த்தீங்கன்னா 4.6 வருது. அதே மாதிரி ரைட் சைட்லையும் சரி லெஃப்ட் சைட்லையும் சரி ஒரே வேல்யூ மட்டும்தான் காட்டுது, எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்ம பேரிங் மட்டும்தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பேரிங் உடைய சைஸ் நம்ம பார்த்து அதே மாதிரி சைஸில் நம்ம வாங்கிக்கணும். அதே மாதிரி பேரிங்கில் நம்பர் டிஃப்ரென்ஸ் நம்பர் போட்டிருந்தாங்க நம்மளுக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த சைஸ் கிடைக்கல. சேம் நம்ம பேரிங் கிடைக்க நம்ம எடுத்துகிட்டு போய் சைஸ் சாம்பிள் எடுத்துகிட்டு போய் அந்த செக் பண்ணி நம்ம வாங்கணும். டாப் பேரிங் மட்டும் சேஞ்ச் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா டாப் பேர் மட்டும் சேஞ்ச் பண்ண ஆகாது. அதாவது பாட்டமில் இருக்க பேரிங்கும் நம்ம சேர்த்து சேஞ்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதை கழட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. பேரிங்குடைய சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 607, 609, அதாவது பாட்டம் டாப் ரெண்டு பேரிங்குமே சைஸுடைய நம்பர். நம்மளுக்கு முன்னே இருந்த சைஸ் பார்த்தீங்கன்னா 4008, அதாவது நம்பர் கொடுத்துருந்தாங்க. பட் அந்த நம்பரில் மேட்சிங் எங்கேயுமே கிடைக்கல. இப்போ பேரிங் ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபிட்டிங் பண்ணி ஒரு தடவை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ரொட்டேட் பண்ணி பார்க்கணும். ரொட்டேட்னஸில் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா ஃபிட்டிங் பண்ணி இப்போ செக் பண்ணுறப்ப தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ரீயாக சுற்றுதுன்ட்டு. வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவில் வேறு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க.